எப்பா சென்னை இங்கே கொஞ்சம் பாருங்கப்பா. சாய் சுதர்சன், சாய் கிஷோர், எஸ்ஆர்கே இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு பிளேயர்ஸு. இவங்கள குஜராத் எடுத்து அந்த அணிக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஆனால் நீங்கள் ஏன்பா எடுக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க சென்னை ஃபேன்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்சாக அமைஞ்சிருக்கு குஜராத் வெர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் என்னாச்சு பார்த்துருவோமா? இந்த மேட்ச்சில் டாஸை வின் பண்ணது ராஜஸ்தான் தான். வழக்கம் போல் நாங்களும் பவுலிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் எப்போல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருக்கிறாங்களோ பெருவாரியாக ஜெயித்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டாஸில் ஏன் இந்த ஒரு முடிவு அப்படின்னு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக யோசிச்சிருப்பாரு. அந்த வகையில் குஜராத் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குறாங்க பேட்டிங்கில். அப்படியே ஸ்டார்டிங்லேயே கில் அவுட் ஆகிட்டார். என்னப்பா இது, கில்லை சொதப்பிக்கிட்டே இருக்கிறார், ஒரு பேட் சீசனாக இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது சரி ஓகே அவர் இல்லாட்டி பரவாயில்ல நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சாய் சுதர்சனும் பட்லரும் ரொம்ப டீசெண்டான ஜாபை பண்ணாங்க. இதை பார்க்குறப்ப பிசிசிஐ கொஞ்சம் சாயுடைய பெர்ஃபார்மன்ஸை கூடுதலாக கவனிங்க. என்னதான் ரொம்ப அக்ரெசிவான பேட்டர்ஸில் இருந்தால் கூட இந்த மாதிரி பிளேயரால் தான் ஒரு டீமை காப்பாற்ற முடியும், நல்ல பெட்டரான சான்ஸுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் இந்த ஐபிஎல்ல 3வது 50 அடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 4வது 50 தான். ஏன்னா ஒரு 50 ஒரு ரன்னில் போச்சு. இந்த மேட்ச்சில் 82 ரன்னு. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் ஒரு சூப்பர்பான பிளேயராக தெரிகிறாரு. இன்னொன்று பட்லரு அவுட் ஆகிட்டாரு. அந்த நேரத்தில் சரி யார் வருவா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஷாருக் கான் உள்ளே வந்தார். ரெண்டு பேருமே சூப்பர்பான பார்ட்னர்ஷிப்போட ஆடினாங்க. நல்லாவே தமிழ் பேசிட்டே விளாண்டுருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருடைய ஆட்டத்தின் காரணமாக தான் கொஞ்சம் கீழே இருந்த ரன் ரேட்டு அப்படியே 10 நோக்கி வந்துச்சு. அதை தாண்டி கூட போயிடுச்சு. இந்த நேரத்தில் ஷாருக் கானை நம்பர் 4ல் ப்ரொமோட் பண்ணது ரொம்ப அருமையான விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா அவருக்கு சரியாக பாலே கிடைக்காது. அவர் ஃபினிஷிங் பண்ணுறது கூட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இல்லாமல் பல மேட்ச் இருந்துச்சு இல்லையா? இந்த வாட்டி தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக அந்த இடம் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாக தான் ஒரு நல்ல ஸ்கோர் வந்துச்சு. அதே மாதிரி மற்ற பேட்டர்ஸையும் கண்டிப்பாக பாராட்டி பேசி ஆகணும். என்னதான் அதுக்கப்புறமா வந்த பேட்டர்ஸு பெருசாக ரன் அடிக்கலனா கூட இந்த ரூத்தர்ஃபோர்டு, ரஷித் கான், அப்புறம் முக்கியமாக சொல்ல அப்படின்னா தெவாட்டி அவங்க எல்லாருமே 200க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு போயிட்டாங்க. அதன் காரணமாக தான் டப்பு ஸ்கோர் ஏறி 217 ரன் அடித்தாங்க குஜராத். சரி ஓகே, ராஜஸ்தான் எப்படி பவுலிங் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு யாருமே பெருசாக போடலை. ஆர்ச்சர் மட்டும் நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தார். ஆனால் பெருசாக அது டீமுக்கு உதவாமல் போயிடுச்சு. ஏன்னா மற்ற யாருமே நல்லா போடல இல்லையா? ஆனாலும் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து தீக்ஷனா, தேஷ்பாண்டே ரெண்டு பேருமே 2 விக்கெட் எடுத்தாங்க. ரெண்டு பேருமே 50 ரன்னுக்கு மேலே போயிட்டாங்க. ஸோ பெருசாக சொல்ல முடியாது. இப்போ தான் 218 எடுத்தா வின் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்கோரை நோக்கி களத்தில் இறங்கினாங்க ராஜஸ்தான் பேட்ஸ்மேனு. ஒன்று சொல்லணும், அவங்கள பற்றி பேசுறதுக்கு முன்னாடி குஜராத் பவுலர்ஸை பற்றி பேசணும். யாருமே ஓவர் ரேட்டர்லாம் கிடையாது. பெரிய நேம்ஸ் எல்லாம் நிறைய இல்லைங்க. நீங்கள் கூட பாருங்கள், அர்ஷத் கான், கெஜோர் இல்லியா, பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர் இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டெரிஃபிக்காக பவுலிங் போட்டாங்க. சப்போர்ட்டட் பை சீனியர்ஸு. சிராஜும் சூப்பராக போட்டார், ராஷித் கானுமே செம்மையாக போட்டார். ஸோ இவங்க எல்லாருமே அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இவங்களையும் இவ்வளோ பாராட்டணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ஜுரல், சுபம் டுபே அப்படின்னு எண்டிங் வரைக்கும், அதாவது ஆர்ச்சரு, தீக்ஷனா, தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா அப்படின்னு எல்லாருமே சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டாங்க. யாருமே சோபிக்கவே இல்லை. அடித்த 3 பேர் பார்த்தீங்கன்னா சாம்சன், பராக், ஹெட்மேர். இதில் பராகும் பார்த்தீங்கன்னா 30 தாண்டவே இல்லை. இவங்களோட இன்னிங்ஸ் தான் கொஞ்சம் ரன்ஸை கொண்டு வந்துச்சு. மற்றபடி பெருசாக மொமெண்டம் அவங்களுக்கு இந்த கேம் ஃபுல்லாக கிடைக்கவே இல்லை. பவுலிங்கில் நம்ம சொன்ன மாதிரி எல்லாருமே சூப்பராக போட்டால் கூட பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தார், ரஷித் கான் 2 விக்கெட் எடுத்தார், சாய் கிஷோர் 2 எடுத்தார். மற்ற எல்லா பவுலர்ஸுமே ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 58 வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஜெயித்துட்டாங்க குஜராத் அணி. ஸோ குஜராத் பார்த்தீங்கன்னா ரேஸில் மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாப் 2லேயே வந்துடுவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க எண்ட் ஆஃப் த சீசன். ஸோ பார்ப்போம். ஸோ மேட்சஸ் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்த மேட்ச்சு பல டீம்களுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற சூழலை தான் கொஞ்சம் நிப்பாட்ட போகுது. ஸோ அது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம்.